friends, welcome to Smile It's Sweet channel. நாம அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி 10 மினிட்ஸோ இல்ல 20 மினிட்ஸோ தண்ணியில ஊற வைக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இந்த அரிசியை தண்ணியில ஊற வைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறதும் அதை ஊற வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு 12வது சென்ச்சுரியிலேயே ஒரு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஊற வைக்கிறதுனால என்னென்ன நடக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். எல்லா தானியத்துலேயுமே அதுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர்னு ஒன்று இருக்கும். அது பேர் ஃபைட்டிக் ஆசிட். இது ஒரு நியூட்ரியன்ட் கிடையாது, அதாவது இது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இது என்ன பண்ணோம்னா அரிசியில் இருக்கிற ஜிங்க்கு, கால்சியம், மெக்னீஷியம், மினரல்ஸ் இதை எதையுமே நம்ம உடம்பை அப்சர்வ் பண்ண விடாது. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். இதுக்கு ரொம்ப ஈஸியான வழி, அரிசியை நம்ம தண்ணியில் ஊற வச்சாவே இந்த ஃபைட்டிக் ஆசிட் தன்னால் போயிடும். அது மட்டும் இல்லை, அரிசி ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை மற்ற கிராப்ஸை கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு அதிகமாக பூமியிலிருந்து இழுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் உடம்புக்கு நல்லது கிடையாது, அதனால் நிறைய பிரச்சனை வரும். ஸோ இந்த ஆர்சனிக்கை கூட நம்ம அரிசியை தண்ணியில் ஊற வைக்கிறது மூலியமாக 80% ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அரிசி மட்டும் இல்லை, மற்ற பருப்பு வகைகளை கூட தண்ணியில் நம்ம ஊற வைக்கிறதுனால அதில் இருக்கிற கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற என்சைம்ஸ் எல்லாம் தண்ணியிலேயே ரிலீஸ் ஆகிடும். ஸோ டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் பருப்பு வகைகளை கூட நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம். அரிசியை ஊற வைக்கிறதுனால அரிசியில் இருக்கிற அமைலோபெக்டின் அப்படிங்கிற 2 ஸ்டார்ச் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணோம்னா தண்ணியை உறிஞ்சிடும். இது தண்ணியை ஏற்கனவே உறிஞ்சி வைக்கிறதுனால சமைக்கும்போது சமைக்கிறதுக்கு ஆகிற டைமில் 20% டைம் கம்மியாக ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் பாஸ்மதி ரைஸை நம்ம அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்மதி அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் ஃப்ராக்ரன்ஸ், அதாவது நறுமணம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த அரிசிக்கு இயற்கையாகவே ஒரு வாசனை இருக்குது. அதுக்கு காரணம் 2-அசிட்டைல்-1-பைரோலின் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டு. இது நம்ம அதிக நேரம் வேக வச்சோன்னா இந்த கெமிக்கல் போய் அரிசியில் வாசனை போயிடும். அதனால் நம்ம இந்த அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கிறது மூலிமா இது சமைக்க ஆகிற டைமை நம்ம குறைக்கிறோம். அதே மாதிரி அதோட வாசனையும் நம்ம ரீட்டைன் பண்ணுறோம். ஸோ அரிசியை ஊற வைக்கிறது மூலிமா நம்மளுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுக்காக ஒரு டைம் எடுத்து 15-20 நிமிஷம் இதை ஊற வைக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. ரேதர் அது நம்மளுக்கு நன்மையை தான் செய்யும். அரிசியை தண்ணியில ஊற வச்சு சமைக்கிறதுனால நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னுட்டு, அதனால அவசரப்படாம நல்லா அரிசியை ஊற வச்சுட்டு சமைக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சண்டே பார்க்கலாம். பாய்.